ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாம்பார் சாதம், பருப்பு சாதம்னு சொல்லுவாங்க. இது மாங்காய் போட்டு பருப்பு சாதம், சாம்பார் சாதம். அரிசியும் துவரம்பருப்பு பைத்தம்பருப்பு கழுவிட்டு இந்த இஞ்சி தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் மாங்காய் குழம்புத்தூள் உப்பு எல்லாம் போட்டு தண்ணி தேவையான அளவு தண்ணி வச்சுக்கிட்டு ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை ஒரு 6 டம்ளர் வைக்கும். ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு 6 டம்ளர் தண்ணி உங்களுக்கு தேவையான அளவு வச்சுக்கணும். அது வெந்ததும் தாளித்து ஊற்றிக்கலாம். ஒரு 3 விசில் வச்சு வேக வச்சுக்கணும். நெய் போட்டு சேவ் பண்ண வேண்டியது. நெய் போட்டு பரிமாறினா வாசனையாக இருக்கும். இது மஞ்சள் பூசணிக்காய் வறுவல், பரங்கிக்காய்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு சைடிஷ் சாம்பார் சாதத்துக்கு சைடிஷ் அப்பளம் பொரியல், அப்பளமும் மஞ்சள் பூசணிக்காய் சைடிஷ். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தயிர் கொஞ்சம் இருக்குது. அது கடைசியாக லாஸ்ட்டாக சாப்பிட்டுக்கலாம். அதுக்காக தயிர் வச்சுருக்கோம். மஞ்சள் பூசணி அந்த அதில் உள்ள ஸ்வீட்டு அந்த மிளகாத்தூளோட காரம் உப்பு எல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட சாம்பார் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அப்பளத்தோடு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களாம் எப்படி வீட்டில் சாம்பார் சாதம் செய்வதில்லை. இன்றைக்கி இருந்த காய்கறி வச்சு இந்த மாதிரி செஞ்சுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிடிஆர் சமையல் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் மிகவும் சந்தோஷம்.